தமிழகத்தில் கனமழையின் காரணமாக 14 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது. தஞ்சாவூர், மயிலாடுதுறை, விருதுநகர், சிவகங்கை, கரூர், நாகை மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளது. அதிக கனமழை காரணமாக நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து உத்தரவிடப்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைப்பில் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 2 தினங்களுக்கு மேலாக தமிழகத்தோட தென் மாவட்டங்களான நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்கள்ல மிக பலத்த மழை பெஞ்சிட்டு இருக்குது. இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட இயல்பு வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது. அதாவது நேற்று முன்தினம் இரவு ஏறத்தாழ ஒரு 8:30 மணி அளவில் துவங்கிய மழை தற்போது வரை விழாத ஒரு சூழ்நிலையில தான் மழை இருந்துட்டு இருக்குது. இதனால மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. முக்கிய ஜீவாதார நதியான தாமிரபரணி நதி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்போது இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில தொடர்ந்து 6வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான அதிக அளவிலான அணைக்கு வரக்கூடிய நீரின் வரத்தானது அதிகமா இருக்கிற ஒரு சூழ்நிலையில இதனால அந்த 6வது நாளா இன்று குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த கனமழையே இருக்கிறதுனால திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்குது. அதாவது தென்காசி மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்குது. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நடைபெறக்கூடிய கல்லூரி தேர்வுகள் உறுப்பினர் கல்லூரிகளுக்குள்ள தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் பெஞ்ச கனமழை காரணமா பள்ளிகளுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவித்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. அதாவது வெள்ள அபாய எச்சரிக்கை அப்படிங்கிறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் மதுரை மாவட்டங்கள்ல பாயக்கூடிய ஆறுகளின் நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமா அடுத்த 7 நாட்களுக்கு வெள்ள நிலை எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய நீர்வளத்துறை ஆணையம் அறிவுறுத்தி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பாதுகாப்பு கருதி, அதாவது அந்த திருநெல்வேலி மேலப்பாளையத்திலிருந்து நத்தம் பாதையாக திருநெல்வேலி செல்லக்கூடிய பாதையில் இருக்கிற ஒரு ஆறு உண்டு. தாமிரபரணி ஆற்று பாலம் மூழ்கிற நிலையில இருக்கிறதுனால அதோட பாதுகாப்பு கருதி நேற்று இரவு 7 மணி முதல் அந்த பாலம் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருக்கு. மக்கள் போக்குவரத்துக்கு தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி இன்று மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி இருக்குது. மாவட்ட கட்டுப்பாட்டு அறை எண்ணாக 0462250107 சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அவசர உதவிக்கு கட்டுப்பாட்டுத்துறை 1077 எங்களை தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும், அதாவது தாழ்வான பகுதிகளில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அணைகளோட நீர்மட்டம் அப்படிங்கறத பொறுத்த திருநெல்வேலி, தென்காசி அப்படின்னு சொல்லி பார்க்க போறாங்க. அது முக்கிய ஜீவாதார நதின்னு சொல்ல போறாங்க. பாபநாசம், சேர்வலார், மணிமுத்தாறு ஆகிய அணைகளை சொல்லலாம். இந்த அணைகள் வேகமாக தற்போது நிரம்பிட்டு இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போறதா பாபநாசம் அருவி அப்படிங்கிறது நேற்று காலை, அதாவது பாபநாசம் அருவியானது என்னன்னு பாத்தீங்கன்னா மிக வேகமா நெருங்கிட்டு இருக்குது. அதாவது தன்னோட முழு கொள்ளளவை நெருங்கிட்டு இருக்குது. அதாவது இன்று தற்போதைய நிலைப்படி 128 அடி வரை எட்டிருக்குது. தன்னோட உச்சப்பட்ட நீர்மட்டமான 143 அடியில 128 அடிக்கு கிட்டத்தட்ட நெருங்குது. அதே மாதிரி நீரின் வரத்தானது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 கனஅடி தண்ணீர் தாண்டி தற்போது வந்துட்டு இருக்குது. நெல்லை மாவட்டத்துல பொறுத்தமட்டில் பாத்தீங்கன்னா நேற்று மாலை பெய்த மழையின் அளவே மிக அதிக அளவுல பெஞ்சிருக்குது. அதாவது இப்ப
மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளில், அதாவது மாம்பசமுத்திரத்தில் 26, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேரன்மாரியில் 4 மில்லிமீட்டர், மணிமுத்தாரில் 10 மில்லிமீட்டர், நாங்குநேரில் 2 மில்லிமீட்டர், பாளையங்கோட்டையில் 10 மில்லிமீட்டர், பாபநாசத்தில் 17 மில்லிமீட்டர், ராதாபுரத்தில் 6 மில்லிமீட்டர், திருநெல்வேலியில் 11 மில்லிமீட்டர் ஆகிய அளவில் மழை பெஞ்சிருக்குது. இன்று காலை நிலவரப்படி காரையார் அணையானது பார்த்தீங்கன்னா மொத்த கொள்ளளவான 143, இப்போ மொத்த கொள்ளளவான 143ல் 124.8 கனஅடி நீரோட இருக்குது. அதாவது அணையிலேருந்து 20 கனஅடி நீர் வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க. சேர்வலார் அணை 156 அடியில் இன்று காலை நிலவரப்படி 145 அடி நிலவுல இருக்குது. அதுல எந்த விதமான தண்ணீர் வெளியேற்றல. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய தண்ணீரானது தற்போது 8000 கனஅடி தண்ணீரை தொட்டு இருக்குது. பாபநாசம் அணை பாத்தீங்கன்னா 700 கனஅடி தண்ணி வெளி திறந்து விட்டு இருக்கிறாங்க. காரையார் பகுதியில 41 மில்லிமீட்டர் மழையும், சேர்வலார் பகுதியில 30 மில்லிமீட்டர் மழையும், அதே மாதிரி லோயர் டேம் அப்படிங்கிற பகுதியில் 48 மில்லிமீட்டர் மழையும் பெஞ்சிருக்கு. மணிமுத்தார் அணையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இன்று காலை நிலவரப்படி 100 அடியை தாண்டி, ஏற்கனவே 100 அடியை தாண்டி பொதுமக்கள் விநியோகத்துக்காக தண்ணீர் திறந்து விடப்பட்ட நிலையில அணை 8 அடி வரைக்கும் இறங்கி இருந்தது, 92 அடி வரைக்கும் இறங்கி இருந்தது. அது தற்போது 100 அடியை தாண்டி இருக்குது. இப்படி மாவட்டம் முழுவதுமே தற்போது அதிக அளவுல போயிட்டு இருக்குது. அதே மாதிரி இது மட்டும் இல்லாம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சித்தாறு 1, சித்தாறு 2 ஆகிய பகுதிகளில் இருக்கிற அணைகள்லையுமே நீர்வீன் வரத்துவானது தற்போது அதிகரிச்சுட்டு இருக்குது. பேச்சிப்பாறை அணையானது தனது முழு கொள்ளளவான 48 அடியில் 45 அடியை நெருங்கி இருக்குது. அதே மாதிரி பெருஞ்சாணி அணை 77 அடிக்கு 68 அடி நீர் கொள்ளளவு கொண்டு இருக்குது. சித்தாறு டேம் 1 18 அடிக்கு 11 அடி இருக்குது. அதே மாதிரி சித்தாறு 2 18 அடிக்கு 11.12 இருக்குது. மொத்தத்துல இந்த பெஞ்சிருக்கக்கூடிய இந்த கனமழையால திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவல் வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.